யாரு கூடவாவது ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம், முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த விஷயங்கள் பிறர் கூறிய சில வார்த்தைகள் மனதில் நிழலாக இருந்து கொண்டிருக்கும். அதனை அழித்து விட வேண்டும் நாம் லேசான மனநிலையிலிருந்து. ஏனென்றால் தந்தையினுடைய ஒரு மிக அழகான விஷயம், நம்முடைய மனதை அமைதியாக மாற்றும் பொழுது, மனதை அமைதிப்படுத்தி விடும் பொழுது, எந்த ஆத்மாவினோடும் எந்த விஷயம் நடந்திருந்தாலும் அதனுடைய பொறுப்பு யாருன்னா, அந்த எந்த ஆத்மா நம் கூட துர்விவகாரம் பண்ணியிருந்தாங்க அவங்க அதனுடைய பொறுப்பு அவர்களுடைய தான், நம்முடையது கிடையாது. நம்முடைய மனநிலை அழகானதாக மாற்ற வேண்டும். அனைவரையும் எவ்விதமான தோஷமற்ற அதாவது பழியற்ற பாவனையோடு பார்க்க வேண்டும். என்ன நடக்கின்றதோ நாடகத்தின் விதிமுறைப்படி நடக்கின்றது. இங்கு யார் மீதும் பழி போட முடியாது. எதுவுமே எந்த விஷயத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. எல்லாமே சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடையவர்கள், நமக்கு மிக நெருங்கியவர்கள் நமக்கு காயம் ஏற்படுத்தியிருந்தால் அது நமக்கு நிறைய துன்பத்தை அளிக்கின்றது. ஏனென்றால் நமக்கு நெருங்கிய ஆத்மாக்களிடம் நிறைய எதிர்பார்ப்புகள் வைத்திருப்பதனால் யாரெல்லாம் நமக்கு துன்பம் அளித்துள்ளார்களோ அவர்களை இதயபூர்வமாக அவர்களை மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் நாம் மூதாதையர்கள், இந்த உலகத்திற்கே மூதாதையர்கள், பெரியவர்கள். நாம் பெரியவர்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, அனைவருக்கும் மன்னிப்பளிப்பது. யாரெல்லாம் மன்னிக்கும் அந்த தன்மை கொண்டு வருகின்றீர்களோ கை உயர்த்துங்கள். என் மூலமாக யாருக்காவது துன்பம் ஏற்பட்டிருந்தால், நான் யாருக்காவது துன்பம் கொடுத்திருந்தால் அவரிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேளுங்கள். ஒரு சில வினாடிகள் இந்த அழகான நேரத்தில், மாலை நேரத்தில் தந்தை நினைவில் செல்வோம், தந்தை நினைவில் இருப்போம். வேறு யாரையும் நினைவு செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. யாரெல்லாம் எனக்கு துன்பம் கொடுத்தார்களோ, நான் மூதாதையன், நான் மகான் ஆத்மா, நான் வள்ளல், வரதானங்களை அளிக்கும் வள்ளல், அவர்களுக்கு நான் மன்னிப்பளிக்கின்றேன். மாஸ்டர் வரதானங்களின் வள்ளல் நான். அவர்களுக்கு சத்புத்தி கிடைக்கட்டும், தெய்வீக புத்தி அவர்களுக்கு பிராப்தமாகட்டும்.